மக்களுக்கு வணக்கம். குட் ஈவினிங் டு தி பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட், பீப்புள் ஆஃப் இந்தியா, பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக மக்களுக்கு வணக்கம். ஒன்றும் இல்லை, ஈஷா நிறுவனர் சத்குரு ஜகிவாசுங்கிறவன் எனக்கு நம்பகமாக பிடிக்கல அவனை. ஓகேவா? அவன் என்னென்னா மருத்துவர்களை பற்றி பேசுகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எனக்கு எஜுகேஷனில். இதில் நான் என்ன பயோமேக்ஸ் தான் எடுத்தேன். அப்போ எனக்கு அந்த ரத்த பயம், கை நடுக்கம் இருக்கும். அதனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மாறினேன். கம்ப்யூட்டரில் நல்ல மார்க் தான் வாங்கினேன். 200க்கு 175 எடுத்தேன் அழகப்பா மெட்ரிக்கில். ஏன்னா இப்போ எனக்கு என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி அப்சா ஸ்கூலில் படித்தப்ப கடைசியில் செகண்ட் ரேங்க் எடுத்துருந்தேன். அப்புறம் தான் நான் அழகப்பாக்கு மாறினேன். அப்போ எனக்கு என்னென்னா சத்குரு மாதிரி ஆட்கள்கிட்ட ஒதுங்கிறது நல்லது. ஏன்னா என்னங்க அது நிர்வாகம், அவன் தேவையில்லாமல் அதே மாதிரி அரசியல்லையும் அவனை தலையிட விடாதீங்க. ஏன்னா என்னென்னா இந்த ஏடிஎம்கேக்கும் பாஜக அவன் சப்போர்ட் பண்ண எனக்கு பிடிக்கணும். ஏன்னா ஏடிஎம்கே அந்த டிஎம்கே அவன் பிஜேபி அந்த முட்டாப்பை மோடிங்கிற இந்த புட்டபதி சாய்பாபாங்கிற ஒரு போலிச்சாமியார் காலில் விழுந்து நான் பார்த்தேன். நம்ம இந்திய இல்லத்தில் உள்ள எட்டப்பங்க இல்லாமல் அந்த நாயினால் தப்பிச்சு இன்னொரு தேசத்துக்கு ஓடி இருக்கவே முடியாது. ஓகேவா? அப்போ நித்யானந்தா இந்த அக்யூரசி பார்த்து பிடிக்கிறவெல்லாம் எங்கள்கிட்ட வேணாம். ஓகேவா? நித்யானந்தா தப்பிக்க விட்டதும் உங்கள் இந்தியன் கவர்மெண்ட் தான். புட்டபர்த்தி சாய்பாபாங்கிற காலில் விழுறது மோடி அரசாங்கம் தான். ஓகேவா? அதுக்கு இன்னொரு துடுப்பு தான் யாருன்னா இவங்க ஏடிஎம்கே. அதில் இன்னொரு மாஃபியாங்கிறவன் தான் அவன் யார்? ஸ்டாலின் கவர்மெண்ட். நீ எதுக்கு சினிமா ரன் பண்ணிட்டு இருக்க? அப்போ அதில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்குது. அந்த சினிமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கவன் தான் சத்குரு ஜகிவாசுதேவ். ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் இருக்குது. அது சென்ட்ரு தலைமை இங்கே கோயம்புத்தூர். உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ மக்களுக்கு உண்மையை போட்டு, ஏன்னா அங்கே இருந்தவன். ஓகேவா? அங்கே என்னன்னா 2012-13 ஃபுல்லாக இருந்து அங்கே இருந்து அங்கே வாலண்டியரிங் பண்ணிட்டு அப்படியே சுற்றி ஆன்மீகம் பைத்தியமாக தெரிஞ்சவன். ஓகேவா? இப்போ அப்படிப்பட்டவனுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆன்மீகங்கிறது உங்களுக்கு என்ன உணர்றீங்களோ அதை பண்ணுங்க. இன்னொருத்தவனை நம்பி இருக்காதீங்க. நன்றி.